பவள உயிரி அழிஞ்சிச்சுன்னா, அந்த பவள உயிரியை நம்பி இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாமே அழியும். எல்லாமே கடல்வாழ் உயிரினங்கள நேரடியா பாதிக்கக்கூடியது. இப்போ உதாரணமா வந்து செதில்கால் நத்தைன்னு ஒரு இனம் இருக்கு. அந்த செதில்கால் நத்தை வந்து கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு 8 ஆண்டுகள், 9 ஆண்டுகளுக்குள்ளேயே அழிந்து வரும் நிலையில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கண்டுபிடிச்சதே வந்து ஒரு 8 ஆண்டுகள் முன்னாடி தான். அதுக்கப்புறம் பார்த்தா எண்ணிக்கைய பார்த்தா அழிந்து வரக்கூடிய எண்ணிக்கையில இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இப்ப நம்ம சுறா மீன்கள் பத்தி நம்ம நெறைய கேள்விப்பட்டிருப்போம். அந்த சுறா மீன்களுடைய அ இனப்பெருக்கம், அந்த சுறா மீன்களுடைய அடுத்த தலைமுறை உருவாவதற்கான எல்லாத்தையுமே வந்து வெப்பநிலை தான் தீர்மானிக்குது. வெப்பநிலை உயரும்போது, அடுத்த தலைமுறை வந்து ஒழுங்கா வளராது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. நெறைய மீன்கள் புதிய இடங்களுக்கு வலசை போது. புதிய இடங்கள்ல அந்த மீன்களெல்லாம் தாக்கு பிடிக்க முடியுமான்னு நமக்கு தெரியாது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. அதே மாதிரி பவளங்கள், பவள உயிரிகள் அது ஆரோக்கியமா இருக்கும்போது நல்ல நிறமா இருக்கும். பவள உயிரிகளுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு பாசி வந்து வெப்பநிலை அதிகமாயிடும்போது வெளியேறிடும். அப்ப அந்த நிறம் வந்து போயிடும். அத வந்து நாங்க வந்து நிறமிழத்தல்னு சொல்லுவோம். ப்ளீச்சிங் சொல்லுவோம். ப்ளீச்சிங் வந்து டெம்பரரியா இருந்துச்சுன்னா, கொஞ்ச நாள்ல அந்த பாசி உள்ள வந்துரும். ஆனா வெப்பநிலை அதிகமாகவே இருக்கு, கடல் நீர் வந்து சூடாவே இருக்கு அப்டின்னா, அந்த பாசி திரும்பி உள்ள வராது. காலப்போக்குல அந்த பவள உயிரி அழிஞ்சிரும். பவள உயிரி அழிஞ்சுச்சுன்னா, அந்த பவள உயிரியை நம்பி இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாமே அழியும். இந்த மாதிரியான பல பாதிப்புகள் வந்து கடல் சூழலுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கு.